ஹோட்டல்ல 2 இட்லி வச்சுட்டு ஒரு ஜக்கு நிறைய சாம்பார் ஊத்தி தருவாங்க பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அந்த சாம்பார் எப்பரா வைக்கிறாங்கன்னு யோசிக்கிறவங்க இந்த ரெசிபி பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. இது ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் அளவுக்கு ரேஷன்ல வாங்கின துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு கடைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 மீடியம் சைஸ் தக்காளி, 8 போல காஷ்மீரி மிளகா, ஒரு ஸ்பூன் சீரகம், தனியா, 2 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்துல 1/2 கப் போல எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 4 போல காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதி வரும்போது கொஞ்சமா புளி கரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம கடைஞ்சு வச்சிருக்க பருப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா வெள்ளை துண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்த உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி. வேற லெவல்ல இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.